என்னைக்காச்சும் நம்மகிட்ட ஒரு ஷாப் இருக்கு ஆஃப்லைன்ல. ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு. ஆனா கஸ்டமர்ஸ் மட்டும் ஏன் வரமாட்றாங்கன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சேம் பார்த்தீங்கன்னா, பக்கத்திலே இன்னொரு கடை இருக்கும். ப்ராடக்ட் அது சுத்தமாவே நல்லா இருக்காது. பட் ஆனா அங்க கஸ்டமர்ஸ் வந்து நெறைய வந்துட்டே இருப்பாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அது என்னன்னா, அவங்க டிஜிட்டலா ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க ஆக்டிவா இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்லப் போறேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கடைக்கும் நெறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, கூகுள்ல உங்களோட கடை இருக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு டீ ஷாப் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, கூகுள்ல போய் டீ ஷாப் நியர் மீ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களோட கடை வந்துச்சுன்னா நீங்க டிஜிட்டலா ஆக்டிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி கடை வரலன்னா நீங்க டிஜிட்டலா ஆக்டிவா இல்லைன்ட்டு அர்த்தம். ஸோ அது வரதுக்கு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட லைவ் லொகேஷன் அதில் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் உங்களோட கடையை வந்து கூகுள்ல கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் இது ரொம்ப ஃப்ரீ தாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டெய்லி ஆஃபர்ஸ், ப்ராடக்ட் போட்டோஸ், ஆஃபர் டைம் இதெல்லாம் இருந்துச்சுனாவே ஸ்டேட்டஸ்ல கஸ்டமர் தானா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. டெய்லி ஒரு ரீல்ஸ் போடுங்க. இதுக்கு ஆக்டர்ஸ்லாம் தேவையில்ல. நீங்களே ஒரு ரீல்ஸ் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி நீங்களே ரீல்ஸ் போடலாம். டெய்லி ஒரு 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆடுக்கு. ஃபேஸ்புக் மெட்டால 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வச்சு ஆட் போடுங்க. ஈஸியா லோக்கல் கஸ்டமர்ஸ் உங்க கடைக்கு தேடி வருவாங்க. ஸோ ஆஃப்லைன்ல கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு பெரிய கம்பெனிலாம் தேவையில்ல. ஸ்மார்ட்டா யோசிச்சாவே போதும்.